வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் HTML இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபார்ம் இன்புட் எலிமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. நாம் யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் இந்த மாதிரி பல்வேறு சோசியல் மீடியாக்களையும் அவைலபிளாக இருக்கிறோம். மறக்காமல் அங்கேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HTML உடைய ஃபார்ம் டேக்னா என்ன, அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிற ஒரு ஓவர்வியூவை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் இந்த HTML ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். HTML உடைய ஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்புட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இன்புட் அண்டு லேபிள் எலிமெண்ட். HTML ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் எலிமெண்ட். இந்த இன்புட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால டெக்ஸ்ட்டாக காட்ட முடியும், பாஸ்வேர்டு வாங்க முடியும், பட்டனாக பண்ண முடியும், ரேடியோ பாக்ஸாக காட்ட முடியும், செக் பாக்ஸாக காட்ட முடியும். இது மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்புட்டை யூசர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு இந்த இன்புட் எலிமெண்ட்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எலிமெண்ட்டுடைய சின்டாக்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு டேக் ஓப்பன் பண்ணி இன்புட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு டைப் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் டெக்ஸ்ட்னு போட்டிங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும், பட்டன்னு போட்டிங்கன்னா பட்டன் வரும், செக் பாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா செக் பாக்ஸாக வரும். இந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு வெரி சிம்பிள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறதுக்கு சிம்பிளான கோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்பேஸ் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், அவ்வளோதான். இதை நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிடைச்சிடும். லேபிள் அப்படிங்கிறது இன்புட் எலிமெண்ட் கிடையாது, ஆனால் ஒரு இன்புட் எலிமெண்ட்டுக்கு அசோசியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். இதனுடைய சின்டாக்ஸ் வந்து வெரி சிம்பிள். ஒரு ஓப்பன் டேக் போட்டு லேபிள், அதே போல் ஒரு க்ளோஸ் டேக் லேபிள். இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன வார்த்தை போட்டாலும் அது டிஸ்பிளேவாக தெரியும். பொதுவாக இந்த லேபிள் அப்படிங்கிற எலிமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம ஒரு லேபிள் கொடுக்கணும். அந்த லேபிள் எலிமெண்ட் தான் இது. ஒரு லேபிளையும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் அசோசியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த கோடு பாருங்கள். நான் வந்து ஒரு இன்புட் எலிமெண்ட் வச்சுருக்கேன். அதில் ஐடி அப்படின்னு ஒன்று செட் பண்ணி TXT ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுக்குறேன். இந்த TXT ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற வார்த்தையை மேலே போட்டிருக்க லேபிளில் ஃபார் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் கொடுத்துட்டேன்னா இந்த லேபிள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு அசோசியேட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் மவுஸை கொண்டு போய் இந்த லேபிள் மேலே கிளிக் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே நமக்கு ஃபோக்கஸ் போயிடும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற எலிமெண்ட் செலக்ட் எலிமெண்ட். செலக்ட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ராப் டவுன் UI வந்து காட்ட முடியும். எல்லா சமயத்துலையும் யூசர்கிட்ட இருந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே வேல்யூ வாங்க மாட்டோம். சம்டைம்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்து ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ட்ராப் டவுன் யூசர் இன்புட்டுக்கு நம்ம இந்த செலக்ட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய சின்டாக்ஸ் வெரி சிம்பிள். செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் டேக், செலக்ட் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் டேக், இதுக்கு நடுவில் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் டேக், ஆப்ஷன்கிற ஒரு க்ளோஸ் டேக். நமக்கு எவ்வளோ ஆப்ஷன் வேணுமோ அந்தளவுக்கு அந்த ஆப்ஷன் டேக் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த சாம்பிள் HTML கோடை பாருங்கள். இதில் நான் ஒரு செலக்ட் எலிமெண்ட் போட்டிருக்கேன். அதுக்கு DDL ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். யூசர் ரியாக்ஷன் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதுக்குள்ளே 4 ஆப்ஷன் வச்சுருக்கேன். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், டிஸ்லைக். இதில் அந்த லைக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த ஆப்ஷனுக்கு வேல்யூன்னு ஒன்று செட் பண்ணியிருக்கேன் 1, சப்ஸ்கிரைபுக்கு 2ன்னு செட் பண்ணியிருக்கேன், ஷேருக்கு 3, டிஸ்லைக்கு 4. ஸோ என்ன பண்ணுறேன்னா யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் எதிர்பார்க்குறேன். அவருக்கு டிஸ்பிளேல லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேர், டிஸ்லைக் தான் ஓப்பனாக தெரியும். ஆனால் அவர் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுறாரோ அந்த ஆப்ஷனுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு சர்வருக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு யூசர் ரியாக்ஷன் ஐடி அப்படிங்கிற ஒரு இன்புட்டுக்கு 2ங்கிற வேல்யூ எனக்கு வரும். ஸோ இப்படி தான் இந்த செலக்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த செலக்ட் எலிமெண்ட்ஸுக்கு சில டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா இதில் ஆப்ஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது பை டிஃபால்ட் செலக்ட் ஆகி காட்டும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட் செலக்ட் ஆகி காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ளே செலக்டட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் போட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் பை டிஃபால்ட் HTML லோட் ஆகும்போது உங்களுக்கு செலக்ட் ஆகி காட்டும். செலக்ட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு சிங்கிள் வேல்யூ தான் செலக்டபுளாக பண்ண முடியும். ஒருவேளை இந்த இன்புட் எலிமெண்ட்டை நீங்கள் மல்டிபிள் செலெக்ஷனாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த செலக்ட்டுங்கிற டேகில் நீங்கள் மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற எலிமெண்ட் வந்து டெக்ஸ்ட் ஏரியா. யூஸ்வலாக இன்புட் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை டிஸ்பிளே பண்ணி யூசர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் இன்புட்டை வந்து நம்மளால் வாங்க முடியும்.
ஆனால் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் ஏதோ ஒரு வார்த்தை அடிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஃபார்மட்டிங்லாம் இங்கே பண்ண முடியாது. ஸோ மல்டி லைன் இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற எலிமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியாங்கிற ஒரு ஓப்பன் டேக், டெக்ஸ்ட் ஏரியாங்கிற ஒரு க்ளோஸ் டேக். இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே டிஸ்பிளே ஆகும். இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக யூசருக்கு காட்டுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஒரு வேளை நிறைய டெக்ஸ்ட் அடிக்கணும் அந்த விசிபிளாக இருக்கணும்னு நினச்சாருன்னா அவர் இதனுடைய வித் வைஸ்லையும் சரி ஹைட் வைஸ்லையும் சரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இந்த எலிமெண்ட்டில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 விதமான ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி HTML லோட் ஆகும்போது இந்த கண்ட்ரோல் பை டிஃபால்ட் எத்தனை ரோ ஸ்பேஸ் விட்டு காட்டணும், எத்தனை காலம் ஸ்பேஸ் விட்டு காட்டணுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த பார்க்க போகிற எலிமெண்ட் வந்து பட்டன் எலிமெண்ட். HTML இன்புட் அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணியே நம்மளால் சப்மிட் பட்டன், ரீசெட் பட்டன் கொடுக்க முடியும். பட் இதையும் தாண்டி ஏதாவது ஒரு கிளிக்கபிள் பட்டனாக நம்ம கொடுக்கறதுக்கு இந்த பட்டன் அப்படிங்கிற எலிமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். பட்டன் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் டேக், பட்டன் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் டேக். இதுக்கு நடுவில் நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது பட்டனுடைய டெக்ஸ்ட்டாக காட்டும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற எலிமெண்ட் ஃபீல்டு செட் அண்ட் லெஜண்ட். ஒரு HTML ஃபார்மை வந்து வெப்பேஜுக்குள்ளே நம்ம டிசைன் பண்ணும்போது சில குரூப் ஆஃப் இன்புட் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம போடுவோம். உதாரணத்துக்கு இது வந்து பர்சனல் இன்ஃபோ, இது வந்து கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின்னு குரூப் பை பண்ணுவோம். அந்த குரூப் பை பண்ணுறதுக்கு இந்த ஃபீல்டு செட் அண்ட் லெஜண்ட் அப்படிங்கிற 2 எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு செட் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் டேக், ஃபீல்டு செட் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் டேக். இதுக்கு நடுவில் லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் டேக், லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் டேக். இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன வார்த்தை போடுறீங்களோ அது டிஸ்பிளேல தெரியும். அண்ட் தென் இந்த லெஜெண்டுக்கு அப்புறம் நம்ம எந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸை போடணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அதுக்குள்ளே போட்டோம்னா நமக்கு டிஸ்பிளேல இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஹெட்ரு வந்து தெரியும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற எலிமெண்ட்டோடைய நேம் வந்து டேட்டா லிஸ்ட். பொதுவாக நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை பார்த்துருக்கோம், ட்ராப் டவுன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை பார்த்துருக்கோம். இதை 2ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு எலிமெண்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் டேட்டா லிஸ்ட். உதாரணத்துக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன், அதில் யூசர் என்ன வேணால் டைப் பண்ணலாம். ஆனால் யூசருக்கு சில டிஃபால்ட் ஆப்ஷனும் நான் காட்டணும். ஒருவேளை அவர் அந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணலாம், இல்லை அவருக்கு பிடிச்ச வார்த்தையும் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனுக்கு நம்ம டேட்டா லிஸ்ட் அப்படிங்கிற எலிமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சாம்பிள் கோடு பாருங்கள். இதில் டேட்டா லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணியிருக்கேன் ப்ரௌசர் அப்படின்ட்டு. அண்ட் தென் இதுக்குள்ளே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம வந்து செலக்ட் எலிமெண்ட்டில் போட்டோமோ அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரௌசர் நேம் எழுதியிருக்கேன், சஃபாரி, குரோம், ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. தென் இதுக்கு மேலே ஒரு இன்புட் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் லிஸ்ட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு இந்த கீழே போட்டிருக்கிற டேட்டா லிஸ்ட்டில் இருக்கிற ஐடி நேமை வந்து அங்கே மேப் பண்ணி விட்டுருக்கேன். தென் இந்த கோடு ப்ரௌசரில் ரன் ஆகும்போது எப்படி தெரியும்னா, முதல்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான் தெரியும். தென் நீங்கள் அதில் மவுஸ் கர்சரை வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் அந்த ட்ராப் டவுனில் கார்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தை டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் அப்பண்ட் ஆயிரும். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான வார்த்தையை டைப் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அவுட்புட் எலிமெண்ட். ஒரு ஃபார்முக்குள்ளே இன்புட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு கால்குலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக அதனுடைய ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த அவுட்புட் எலிமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கீழே இருக்கிற கோடு பாருங்கள். இந்த கோடு ரன் ஆச்சுன்னா இப்படி தான் வரும். இதில் அந்த இன்புட் எலிமெண்ட்டில் நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அவுட்புட் எலிமெண்ட்டில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவிலிருந்து ஃபார்ம் டேகுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட் எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்புட் எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நாம் ரீசெண்ட் டேஸாக யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.